ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? இன்றைக்கி என்ன நான் இப்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு ஆடிப்பெருக்குக்கு என்ன கோலம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கோலம் நாளைக்கு போடுங்க. ஆடிப்பெருக்குக்கு ரொம்ப ஈஸியான கோலம் வேறு. சும்மா 2 புள்ளி தான். 2 புள்ளி, மேலே 2 புள்ளி, கீழே 2 புள்ளி, அவ்வளோதான். அதை நம்ம எப்போவுமே சின்ன பிள்ளைங்க கூட இந்த கோலத்தை போடும். அந்த மாதிரி இந்த 2 புள்ளியை இணைச்சிட்டு அந்த 2 புள்ளிக்கு மேலே வளைவாக போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 4 வரி கோடு போட்டுக்குங்க. எப்போவுமே இது படிக்கோலம் தான். அப்படியே படிப்படியாக இது பெருசாக்கிட்டு போகலாம். நம்ம எப்போவுமே ஒரு நல்ல காரியம், நம்ம விசேஷம், வீட்டில் விசேஷம் நடக்கும்போது நம்ம படிக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம வெள்ளி செவ்வாய்க்கெலாம் நம்ம படிக்கோலம் போடணும். கண்டிப்பாக வீட்டில் படிக்கோலம் போட்டு அதுக்கு நம்ம காவியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோலத்துக்கே ஒரு அழகு ஒரு காவி கொடுத்தோம்னா, நான் இந்த கோலத்துக்கு நான் காவி கொடுக்கல. என்கிட்ட காவி இல்லை, ஆயிடுச்சு, வாங்கணும். அதனால் நான் வேறு கலருங்க தான் கொடுத்தேன். நான் கலர் பொடியில் தான் நான் எல்லாம் கொடுத்தேன். இது நாளைக்கு ஆடிப்பெருக்கு இந்த கோலத்தை போடுங்க. ரொம்ப ஈஸியான கோலம், சீக்கிரமே போட்டுடலாம். நாளைக்கு வேலைகள் நிறைய இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம பெரிய கோலமாக நம்ம போட்டுட்ருக்க முடியாது, புள்ளி வச்செல்லாம் நம்ம போட்டுட்ருக்க முடியாது இல்லையா? அதனால் இது மாதிரி சின்ன கோலம் கோடு கோடாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 2 புள்ளியுமே இணைச்சி விட்டுட்டு ஒரு 4 வரி கோடு மட்டும் போட்டுருங்க, வளைவாக. அவ்வளோதான். இடையிலையும் அதே மாதிரி உள்ளுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் வளைவாக 4 கோடு இணைச்சி விட்டுட்டு சுற்றி வளைவு போட்டுக்குங்க. வளைவு போட்டு ஒரு 4 கோடு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த கோடு போடுறது தாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கோலமாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இணைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு மட்டும் நம்ம என்ன கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். அந்த இதழ் வளைவு போட்டிருக்கோம் பார்த்திங்களா? அதுக்கு நம்ம என்ன கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு சிகப்பு கலர் இல்லை, இது ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இருந்துச்சு, அதை கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் உள்ளுக்கு பச்சை கொடுத்துக்கிட்டேன். பச்சை கொடுத்துட்டு மஞ்சள் வச்சு சிவப்பு கலர் அதில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓரம் அந்த கார்னர் மேலே வளைவுக்கு மேலே எல்லாம் பெரிய தாமரை போட்டுக்கிட்டேன். சின்ன தாமரை இல்லை, பெரிய தாமரைகள் போடும்போது பார்க்குறதுக்கு அந்த கோலம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 6, 7, 8 இதழ் 9 இதழ் கொண்ட தாமரை நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் அந்த கோலத்துக்கு நல்லா பார்க்குறதுக்கு பெரிய கோலம் மாதிரி எடுத்து கொடுக்கும். அதனால் நான் ஒரு 9 இதழ் கொண்ட தாமரை போட்டுக்கிட்டேன். சுற்றி எல்லாத்துக்குமே, அதாவது ஒவ்வொரு அந்த வளைவை விட்டுட்டு எல்லா வளைவுக்கும் போட்டோம் அப்படின்னா அது நெருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் அந்த வளைவை விட்டுட்டு இன்னொரு வளைவு, அது மாதிரி நான் ஒவ்வொரு வளைவை விட்டுட்டு நான் போட்டேன். அதனால் கோலம் அந்த தாமரை நல்ல பெருசாக வரும். நம்ம ஒவ்வொரு வளைவுக்கும் போட்டோம் அப்படின்னா அந்த தாமரை பெருசாக வராது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அது மாதிரி ஒரு மாதிரி கொச்சோன்னு இருக்கும். அதனால் நம்ம தள்ளி போடணும். ஒரு வளைவை விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா அந்த தாமரையை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் அந்த வளைவுக்கு தாமரை போட்டுக்கிட்டேன். 4 வளைவுக்கு 4 தாமரை போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அது உள்ளுக்கு நான் கோடு அந்த புள்ளி வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கோடு நம்ம போடும்போது அப்படி புள்ளி வச்சு டக்குன்னு இழுத்து விட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மொட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா வெறும் கோடு இழுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால் புள்ளி வச்சு அந்த கோடை இழுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே நான் ஒயிட்லேயே கோலமாவிலே கொடுக்கலான்னு பார்த்தேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி வாடாமல்லி கலரில் ஒரு கலர் இருந்துச்சு. சரி, இந்த கலரை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கோலத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தாங்க இந்த கோலம். சும்மா அந்த கலர் அந்த கார்னருக்கு மட்டும், நம்ம தாமரைக்கு கார்னருக்கு மட்டும் கொடுத்தா போதும். எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கார்னருக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம மேலே கோட்டிங் கோலம் மாவில் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
இருக்கும். அதுக்கப்புறம் நடுப்பற வந்து நான் மஞ்சள் கொடுத்து சும்மா சிகப்பு வந்து அப்படி ஒரு கோடை மாதிரி இழுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான். சும்மா சிம்பிளாக நம்ம போடலாம். இப்படி தான் போடணும், இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே வேணாம். நம்ம எப்போ அந்த எப்படியாப்பட்ட கோலமும் நம்ம கலர் கொடுத்தோம்னா அது டக்குன்னு அப்படி எடுத்து கொடுக்கும். நம்ம அதாவது கோலம் நம்ம போட்டது வந்து சரியில்லை அப்படின்னாலும் நம்ம கலர் கொடுத்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட எவ்வளோ அசிங்கமாக போட்டாலும் அந்த கலர் கொடுத்துட்டு பார்க்கும்போது அந்த கோலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு அந்த கலர் வந்து அப்படி எடுத்து கொடுக்கும். அதனால் எந்த கலராக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கோலத்துக்கு அழகு வந்து அந்த கலர் தான். அதனால் நான் எல்லா தாமரைக்கும் வந்து அந்த மாதிரி வாடாமல்லி கலரை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த அந்த வளைவு ஓரத்துக்கெலாம் வந்து பச்சை கலர் கொடுக்கலாம் அப்படின்னு காவி கொடுக்கலான்னு நினச்சேன். காவி வந்து என்கிட்ட அவ்வளோ இல்லை. அதனால் பச்சை கலர் தான் கொடுத்தேன் நான். அதுவும் ஒரு மங்களத்தை தானே குறிக்கும். அதனால் பச்சை கலர் கொடுத்தேன். ஓரம் எல்லாமே பச்சை கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து அந்த வளைவுகளுக்கு எல்லாமே ப்ளூ கலர் கொடுத்தேன் நான். அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகாக இருந்துச்சு. இந்த கோலம் போடுங்க நீங்கள். ஆடிப்பெருக்கு நாளைக்கு ஆடிப்பெருக்கு இல்லையா, அதனால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோலம் போடுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வேலையும் ஈஸி. நம்ம டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். எவ்வளோ சின்ன கோலமாக இருந்தாலும் அதுக்கு வேலை நிறைய இழுக்கும். அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து நேரமும் மிச்சமாகணும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கோலம் கோடு போட்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். வாசலை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கலர் கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோலம். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கோலத்தை நாளைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போடுங்க. மங்களகரமாக இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். படிக்கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். தேங்க்யூ.